மிதுனம் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்ன அதிர்ச்சி அது? அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மிதுன ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசா எந்த ஜோதிடராலும் சொல்லப்படாத சில நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சேனல்ல நம்ம ராசி பலன் வீடியோக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறோம். இது வெறும் உங்களுக்கு ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம ஜோதிடத்தை பத்தின நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எனக்கு இமெயில்ஸ் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஜாதகம் பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குங்க, ஜாதகம் பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா ஜாதகம் இல்ல, எப்பயோ எழுதி வச்சது எங்க இருக்குன்னு தெரியாது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்க ஜாதகம் தேவையில்லை, உங்களோட பர்த் டீடைல்ஸ் இருந்தா போதும். அதுவே மோர் தென் எனஃப். உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ், இந்த டீடைல்ஸ் வச்சு உங்களோட பர்த் சார்ட்டை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வாங்கிக்கலாம். வேற கண்ட்ரில இருந்தா கூட, வேற டைம் ஜோன்ல இருந்தா கூட, இப்ப கனடா ஆஸ்திரேலியால இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. உங்களோட டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வாங்கிக்கலாம். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, மிதுன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குங்க. புதன் பாத்தீங்கன்னா நல்ல அடுத்தடுத்த அப்கமிங் மந்த்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல யோகம் தரக்கூடிய மாதங்களா தான் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் இப்ப பிரசன்டா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மாச கடைசியில பாத்தீங்கன்னா 24 இந்த தேதிகளை பாத்தீங்கன்னா கிரக நிலைகள் இந்த மாதிரி இருக்கும். உச்ச குருவோட போய் இணையும் உங்களுடைய ராசிநாதன் புதன். தனஸ்தானத்தோட தொடர்பு கொள்ளும். நிறைய நல்ல பலன்கள் இருக்கு இந்த மாசம். சோ ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ராசிக்கு 2வது இடமான தனஸ்தானத்துல சூரியனும் குருவும் ஒன்னா இணைஞ்சிருக்காங்க. தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் இயரை காட்டிலும் இந்த இயர் உங்களுக்கு பினான்சியலி ரொம்பவே பெட்டரான ஒரு பிளேஸ்லயே நீங்க இருப்பீங்க. அடுத்தது ராசிக்கு 3வது அதிபதி சூரியன். புகழ், இளைய சகோதரன், முயற்சி இதெல்லாத்தையும் டினோட் பண்ணக்கூடிய ஸ்தானம். இந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். அதாவது ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானாதிபதி சுப தொடர்போட ஸ்தான பலத்தோட இருக்குன்னா அந்த ஆதிபத்தியங்கள் நல்லா இருக்கும். 3வது இடத்துக்குள்ள இத்தனை விஷயங்களும் வரும். சோ இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது ராசிக்கு 4வது அதிபதி. 4வது அதிபதியும் புதன் தான். புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. வீடு, வாகனம், கல்வி மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கல்வி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கல்வி காரகனும் புதன் தான். புதன் கெட்டிருக்கு அப்படின்னா கல்வி விஷயங்கள் கெடுதுன்னு அர்த்தம். வித்யா காரகன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும்னா அந்த ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகன்னு சொல்லுவோம். இவ்வளவு விஷயத்தையும் பார்க்கணும். சோ புதன் கெட்டிருக்கு அப்படின்னா படிப்பு வராது அப்படின்னு சிங்கிள் வேர்ட்ல நம்ம சொல்ல முடியாது. 4வது அதிபதி நல்லா இருக்கா, 4வது அதிபதி தசை நடக்குதா, 4வது இடத்துல ஏதாவது ஒரு சுப கிரகம் இருக்கா, அந்த கிரகத்துடைய தசை நடக்குதா, இவ்வளவு விஷயங்களையும் பார்த்துதான் பலன்கள் சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு இந்த பையனுக்கு புதன் கெட்டிருக்கு, இவனுக்கு படிப்பே வராது, இப்படி எல்லாம் ஜோதிடத்துல சொல்ல முடியாது. என்ன தசை நடக்குது, தசா புத்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இதை பத்தி அவேராவே இருக்க மாட்டீங்க. நான் வீடியோஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுடைய ஜாதகத்துல உங்க பர்த் சார்ட் இருக்கு இல்லையா, அதுல லக்னம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய தசா புத்தி, யோகர் அவயோகர்னு இருப்பாங்க. உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா, என்ன தசா புத்தி நடக்குது, உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி வேணா இருக்கட்டும், தசா புத்தி தான் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த ஹேப்பனிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை தீர்மானம் பண்ணும். உங்களுக்கு யோக தசை நடந்துச்சுன்னா ஒரு லாங் பீரியட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. அவயோக தசை நடக்குன்னா, அதாவது எதிரி கிரகத்துடைய தசை நடக்குது அப்படின்னா லாங் பீரியட் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். கடன், நோய், எதிரி, அவமானம் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். கஷ்டங்களோட வாழ பழகிருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது காரணம் உங்க சொந்த ஜாதகத்துல ஏதோ தப்பான தசை நடக்குது. அது உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் சொல்ல முடியும். பரிகாரம் பண்ணி சரி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பரிகாரத்தால எதையும் மாத்த முடியாது. பரிகாரம் பண்றதுனால உங்களுக்கு எந்த விஷயம் மாறல, தசாபுத்தி மாறுறதுனால மாற்றங்கள் நடக்குது. ஜோதிடர்கள் அதை எப்ப நடக்குதுங்கிறத பாத்துருவாங்க, தசாபுத்தி சேஞ்ச் ஆகுற அந்த பீரியட. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பரிகாரத்தை சொல்லுவாங்க. நீங்க நினைப்பீங்க பரிகாரம் பண்ணனாலதான் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு. ஆனா ஆக்சுவலி அது கிடையாது. தசாபுத்தி மாறினால மாற்றங்கள் நடந்திருக்கு. உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் சொல்ல முடியும். நிறைய பேர் ஒரு வரியில பலன் சொல்லிடணும், எனக்கு ஜோதிடத்துல இவங்க சொல்றது ஒண்ணுமே பழிக்கல அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ராசி பலனை மட்டும் பார்த்து முடிவு பண்ண முடியாது. உங்க ஜாதகத்துல நீங்க ஒரு லக்னத்துல இருப்பீங்க. உங்களை மாதிரியே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய லக்னம் வேற லக்னமா இருக்கும். மிதுன ராசிக்கு தான் அவங்களுக்கு ஒண்ணு நடக்குது, நல்லது நடக்குது, எனக்கு நடக்கலன்னு கேட்டீங்கன்னா உங்க லக்னாதிபதி எப்படி இருக்கு, என்ன தசை நடக்குது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு 30% ஒர்க் ஆகும். கோச்சார பலன்கள் அப்படியே நடக்கும். யோக தசை நடந்தா அந்த நன்மைகள் அதிகமா இருக்கும். அவயோக தசை நடந்தா நன்மைகள் தர்ற மாதிரியான அமைப்புல கிரகங்கள் இருந்தா கூட அதோடைய அந்த சொந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா தப்பான தசை நடக்கிறதுனால அது கொஞ்சம் லிமிட் ஆயிடும். ஓகே, இப்ப டாபிக் உள்ள வரலாம். உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதி வீக் ஆயிருக்குங்க. இந்த மாசம் 5வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கடுமையான அமைப்புல வீக் ஆயிருக்கு.
குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா 5வது அதிபதி அந்த ஸ்தானத்துக்கு 12ல மறைஞ்சு சனி செவ்வாயுடைய பார்வையை வாங்கி நீசத்தன்மையை அடைஞ்சு கடுமையான பலவீனம் அடைஞ்சிருக்கு. ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை தேவை. குழந்தைகளால அவமானம் மாதிரியான விஷயம், குழந்தைங்க படிக்க மாட்டாங்க, ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வருது, குழந்தைங்களோட தகராறு, பேச்சுவார்த்தை இல்ல, இந்த மாதிரி போகும். ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். செவ்வாய் ராசி மேலே வருது. ராசி மேல 6வது அதிபதி வந்தா கொஞ்சம் சிக்காவீங்க. கடன் தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த மாசம். தனஸ்தானம் நல்லா இருக்கு, கடனை கட்டுற அளவுக்கு உங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்கும். அடுத்தது ராசிக்கு 7வது இடம். 7வது இடத்துக்கு செவ்வாயுடைய பார்வை பட்டு இருக்கு, சனி பார்வையும் பட்டு இருக்கு. 7வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. கணவன் மனைவி உறவுல ஒரு சின்ன பிரிவு மாதிரியான விஷயங்கள் இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பிரிவுன்னா நீங்க பெரிய அளவுல எல்லாம் யோசிக்க வேணாம். சில பேர் பாத்தீங்கன்னா வேலைக்காக தள்ளி போறது, வெக்கேஷனுக்காக குழந்தைங்களை கூட்டிட்டு ஒய்ஃப் அவங்களோட சொந்த ஊருக்கு போறது, இந்த மாதிரி டெம்பரரி செப்பரேஷனா கூட அது இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் ராசிக்கு 7வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா உச்சமா இருக்கனால பெரிய செப்பரேஷன்லாம் எதுவுமே நடக்காது. ராசிக்கு 8, 9வது அதிபதினு சொல்லக்கூடிய சனி. சனி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, குரு பார்வையில இருக்கு. ஸோ வெளிநாடு சார்ந்த விஷயம், வெளிநாட்டுல பிஆர் கிடைக்கிறது, வெளிநாட்டுல பாக்கியங்கள் கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டுல வீடு வாங்குறது. இப்ப நான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயம் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. இன்ப அதிர்ச்சி. என்ன மாதிரியான ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயத்துல நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும். அது ரொம்பவே உங்களுக்கு சந்தோஷம் தர விதமா இருக்கும். நல்ல பணவரவுகள் இருக்கும். நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கிறது. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அடுத்தது ராசிக்கு 11வது அதிபதி. 11வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மூத்த சகோதரன், இளைய மனைவி, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கனால இந்த விஷயங்கள உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். அதுக்கடுத்து 12வது அதிபதி. 12வது அதிபதி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வீக்கா இருக்கு. ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. பயணம் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றபடி நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. அப்கமிங் மந்த்ஸ் எல்லாமே நிறைய நல்ல பலன்கள் நடக்கும். சில கால்குலேட்டிவான ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா எடுக்கலாம். உங்களுக்கு அஷ்டம சனியோ 7ரை சனியோ நடக்கல இல்லையா? ஸோ டைம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால முக்கியமான சில முடிவுகள் எடுக்கணுமா, கால்குலேட்டிவான சில ரிஸ்க் எடுக்கணுமா, தாராளமா பண்ணலாம். சந்திராஷ்டமம் நாட்கள் as usual நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஓகே, மற்றபடி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம் நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒத்து போச்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.